Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகம் குறித்தான ஒரு செய்தியை தான் பார்க்க போகிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. தொடர்ச்சியாக நம்ம ஒரு செய்தியை உற்று கவனிக்கணுங்க. 2026 திமுகவோட கூட்டணியை தோற்கடிக்கணும் அப்படின்னா ஒரு வலிமையான எதிர்க்கட்சி கூட்டணியை ஃபார்ம் பண்ணணும். அப்படி ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது தான் இங்கு எதிர்க்கட்சிகள் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு திட்டமாக இருக்கிறது. திமுக அதற்கேற்றபடி பார்த்தீங்கன்னா தங்களுடைய கூட்டணியை ரொம்ப வலிமையாகவும், அதே சமயம் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி திமுகவுக்கு ஒரு வலிமை சேர்க்கக்கூடிய விதத்தில் செயல்படுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த கூட்டணியை இனிமேற்பட்டு வீழ்த்துவதற்கோ அல்லது சிதறடிக்க முயற்சி செய்வதோ அப்படிங்கிறது எடுபடக்கூடிய காரியமாக கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் தென்படலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ அதிமுகவோட தாவேகா கூட்டணி சேரணும். அப்படி சேர்ந்தால் மட்டும்தான் திமுக கூட்டணியை, திமுக என்கிற விஜயின் அரசியல் எதிரியை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வச்சு ரெண்டு பேரும் அலைன்ஸ் சேர்ந்தே ஆகணும் அப்படிங்கிறத ஒரு சிலர் முன்வைக்கிறாங்க. இன்னொரு சிலர்லாம் இல்லை, கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோர் மற்றும் தாவேகாவினருடைய கருத்து அப்படிங்கிறதே தாவேகா வெற்றி பெறப்போகுது, தாவேகா தனிச்சு நிற்க போகிறது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கூற்றாக இருக்கிறது. எனவே தனிச்சு நிற்க போகிறதுங்கிறது சரியா இப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமான பாயிண்ட் ஆஃப் வியூவை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. நாம் ரெண்டுத்தை பற்றியுமே பேசுவோம். இந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க, தாவேகா, அதிமுக மற்றும் சிலர் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னாலே திமுக கூட்டணியை வீழ்த்து விடலாம் அப்படின்னு எப்படி, எந்த அளவிலான முடிவுக்கு நம்ம வரோம்? அதற்கான டேட்டா என்ன, அதற்கான ப்ரூவன் ரெக்கார்டு என்ன இருக்கான்னு கேட்டால் இல்லை. இது ஒரு அசம்ஷன் அடிப்படையில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதே சமயம் ஒரு ஓவரால் பர்செப்ஷன் ஒரு கிரியேட் ஆச்சு. ஒரு விஜய்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், ஒரு உச்ச நட்சத்திரம் அதிமுகவோட சேரும்போது யங் ஓட் பேங்க்கும் சேரும். அப்போ அது ஒரு ஆன்டி டிஎம்கேவாக முழுசாக நின்று ஜெயிக்குன்ற ஒரு தியரியை தொடர்ச்சியாக நம்ம நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த தியரியாக தான் நம்ம பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை தியரியாக சொல்ல முடியாது. என்னென்னா வெளிப்படையாகவே சொல்லலாம், தாவேகா தனிச்சுன்னா ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் 95% கிடையாது. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆட்சியை பிடிப்பது தான் வெற்றி பெறுவதுன்னு நான் என் பொருளை நான் சொல்கிறேன். அதற்கான வாய்ப்புகள் 95% கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தனிச்சு நின்று புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பித்து முழுமையாக வெற்றியை ருசிப்பது அப்படிங்கிறது வரலாற்றில் நிகழாத சம்பவம். அப்படி ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அது வரலாற்று பெருநிகழ்வு, வரலாற்று பெருநிகழ்வாக அது மாறி போகும். இன்றைக்கி இருக்கிற களத்தில் நம்ம பார்க்கும்போது அதற்கான சாத்தியக்கூறு தென்படவில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மையாக நான் பார்க்குறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தனிச்சு நின்று ஆட்சி கட்டிலில் அமர முடியாதுங்க யதார்த்தமான உண்மை. அப்போ ஆட்சி கட்டில் யார் அமருவா, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் விஜய் அவர்கள் தனித்து நிற்பது தற்கொலை முடிவு அப்படின்னு சொல்கிறத ஏற்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இதற்கு முன்பாகவே பல பேர் தனிச்சு நின்றுருக்கிறாங்க. ஏன் இப்போ வரைக்குமே நாம் தமிழர் கட்சி, அதன் தலைவர் திரு சீமான் தொடர்ச்சியாக தனிச்சு தான் போட்டி போடுறாங்க. எந்த திராவிட கட்சிகளோடோ தேசிய கட்சிகளோடோ கூட்டணி இல்லை அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நிற்கிறாங்க. அப்படி தொடர்ச்சியாக நின்று இன்றைக்கி 8% ஆஃப் ஓட்ஸ் மேலே வாங்கி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரமும் வாங்கிட்டாங்க. சீமான் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய திரை நட்சத்திரம் கிடையாது. ஆனால் அவருக்கு ஒரு 10 ஆண்டு காலம் தேவைப்பட்டிருக்கு. இவர் ஒரு பெரிய திரை நட்சத்திரம். சீமான எல்லாருக்கும் தெரியணும், அப்படி தெரிஞ்சாதான் ஓட்டு அவருக்கு விழுங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியுது, அவர் அரசியல் பேசுகிறாரு அப்படிங்கிறது இங்கே அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. எங்கள் தலைவருக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே தெரியும், எல்லா அரசியலையும் பார்த்தவர், ஆனால் அவர் எல்லாருக்கும் தெரியல, அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோன்றாங்க. ஆனால் இங்கே இவருக்கு எல்லாமே தெரியுமா, நமக்கு தெரியாது. ஆனால் இவர் எல்லாருக்குமே தெரியும், விஜய் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய்க்கு பொலிட்டிக்கல் என்ட்ரன்ஸுக்கு என்ன தேவை அது அவர்கிட்ட இருக்குது. என்னென்னா பிரபலத்தன்மை. ஸோ ஒரு
மூளை முடுக்கு தோறும் தெருக்கள் தோறும் வீதிகள் தோறும் விஜயை தெரியாத நபர் இல்லை அப்படிங்கிறதுனால விஜய் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அது இருக்கிறதுனால தனிச்சு நின்னா என்ன மைனஸ்ஸு அப்படிங்கிறதா இங்கே நாம் எழுப்புகிற ஒரு கேள்வி. அவர் தனிச்சு நின்னார் அப்படின்னா அந்த வாய்ப்பை நம்ம பார்ப்போம். தனித்தே போட்டி போடுறாரு விஜய் அப்படின்னா நிச்சயமாக அவரால் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மேலே எடுக்க முடியும். நம்ம ஒரு அரவுண்டு 7 to 8 வச்சுப்போம், இல்லை அப் டு 9 கூட 10 கூட வச்சுப்போம். நான் என்னோட பர்செப்ஷனில் சொல்கிறேன். இருந்தால் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். அவர் தனிச்சு கூட ஏதாவது இடத்துல கூட வெற்றி பெறலாம். அதாவது விஜய் மட்டும் கூட வெற்றி பெறலாம். அப்படி ஒரு வெற்றி பெறலாம், அல்லது 2-3 இடங்களில் கூட வெற்றி பெறலாம். ஒரு 4-5 எம்எல்ஏ கூட உள்ளே போகட்டும். ஏன் நீங்கள் வந்த உடனே ஆட்சி கட்டலில் அமர்ந்தால் தான் நீங்கள் கட்சி நடத்துவீங்களா, இல்லை அதுக்காக நடத்த மாட்டிங்களா? மக்கள் பிரச்சனையே கிடையாதா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல. அப்போது வந்த பிறகு 4-5 எம்எல்ஏக்களோட வாங்க, நீங்களும் வெற்றி பெறுங்க. சட்டமன்றத்துக்குள்ளே முதல்ல போங்க. சட்டமன்றத்துக்குள்ளே போய் உங்கள் குரலை முதல்ல பதிவு பண்ணுங்க. சட்டமன்றத்துக்குள்ளே போய் மக்களுக்காக நீங்கள் பேசுங்க, குரல் கொடுங்க, போராடுங்க. அப்படி போராடும்போது மக்களின் பேராதரவு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக கிடைக்க ஆரம்பிக்கும். எதிர்க்கட்சியாக உங்களுடைய வேலையை திறம்பட செய்யுங்க, கண்டிப்பாக மக்களுடைய ஆதரவு கிடைக்கத்தான் போகுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது, 2031 சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. அந்த நேரத்தில் உங்களுடைய வேலைகளை காட்டுங்க, உங்களுடைய வீரியத்தை காட்டுங்க. வந்தால் நான் ஹீரோவாக தான் வருவேன் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சினிமா படம் கிடையாது இல்லையா? அவர் அப்படி சொல்லவும் இல்லை. அதாவது நான் வந்தால் சிஎம்மாக தான் உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் அப்படிங்கிறது தனிச்சு போட்டிட்டு நான் சிஎம்மாக தான் அவனை சொல்லட்டும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் கூட்டணி தான் வைக்கணும், கூட்டணி வைக்கிறனா சின்ன பின்னமாக ஆயிடுவாங்க அப்படிங்கிற கூற்றில் எனக்கு உடன்பாடு இல்லை. பல பேர் அந்த கருத்துக்களை சொல்லலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் எனக்கு தனிப்பட்டவர்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இதை அப்படி சொல்லணுன்ற அவசியமே இல்லையே. தனித்து நின்றால் காணாமலாக்கப்படுவார்கள்ன்ற கூற்றே முதல்ல ஒரு தவறான கூற்று. அதே போல் தனித்து நின்றால் இவர்களுக்கு உதவி செய்கிறார்கள், இவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் சொல்லக்கூடிய கூற்றுலையும் உண்மை கிடையாது. இவர் தனிச்சு நின்றார் அப்படின்னா திமுக ஜெயிக்கிறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் ஏன் பார்க்கணும்? அவர் தனிச்சு நின்று அவருடைய திறமை என்ன, அவருடைய வாக்கு வங்கி என்னங்கிறத பொது சமூகத்துக்கு காண்பிக்கிறாரு, நீங்கள் எடுத்துக்கலாம்ல. அப்படி தான் நம்ம வந்து அது கவனிக்கணும். ஸோ தனிச்சு நின்றாரு அப்படின்னாலே விஜய் வந்து திமுகவுக்கு உதவி செய்கிறாரு அல்லது பிஜேபிக்கு உதவி செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்கும்படியாக இல்லை. ஏன்னா இது பல நாட்களாக பல காலங்களாக சொல்லி வரக்கூடிய ஒரு கூற்றாக இருக்கிறது. ஸோ இந்த விவகாரத்தில் நான் பொறுத்த வரைக்கும் விஜய் தனித்து போட்டியிட்டால் என்ன தப்பு? அவர் ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு. பட் ஒரு பார்ட்டியாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நீங்கள் ஒரு கட்சி நடத்துகிறீங்க அப்படின்னா ஒரு கட்சி ஜெயிக்கணும், ஒரு கட்சி மெல்ல மெல்ல வளரணும் அப்படின்னா இதெல்லாம் செஞ்சுதாங்க ஆகணும். திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சி எடுத்த உடனடியாக ஆட்சி கட்டலில் அமரல. 49 கட்சி துவங்குறாங்க, அப்புறம் 2-3 தேர்தலில் போட்டி போடுறாங்க. அதன் பிறகு 67 தான் பெரும்பான்மை பெற்று சட்டமன்றத்தில் முதலமைச்சராக ஏறுகிறார் மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா. அப்போ அதற்கு முன்பாக வரைக்கும் அவங்க அரசியல் பண்ணாங்க, எதிர்க்கட்சியாக இருந்தாங்க, காங்கிரஸை தோலுரிச்சாங்க, மாநில நலனுக்காக பேசினாங்க, மக்களோடு நின்னாங்க, இந்தி திணிப்பை எதிர்த்தாங்க. அப்படி தொடர்ச்சியாக இவர்களுடைய போக்கு அப்படிங்கிறது மக்கள் நலன் சார்ந்து இருந்துச்சு. நான் ஒரு தடவை போட்டி போட்ட உடனே நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது வெறும் அதிகார பசிக்காக அலையக்கூடியதாக இருக்கிறது. அதிகார பசி இருக்கலாம், அதை நான் முழுமையாக தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அது மட்டுமே தான் எனக்கு இருக்குது அப்படிங்கிறது மக்கள் நலனை ஒரு பக்கமாக தவிடுபடியாக மாற்றிடும். எனவே தாவேக்கா தனித்து போட்டியிட்டால் காணாமல் போயிடும்னு சொல்லக்கூடிய கூற்றை நான் வந்து ஏற்கலை. இப்போ இன்னொரு பக்கம் வருவோம். அதிமுக தாவேக்காவில் யாருக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவுக்கு தாவேக்கா தேவைப்படலாம். ஏன்னா அது ஒரு அன்டெஸ்டட் ஓட் பேங்க்கு, அவங்கள சேர்த்துக்கிறதுனால பெரிய மைனஸ் ஏற்படாது. அதிமுகவுக்கு ஒரு கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட்டு தான் அவங்க பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது. ஸோ அவங்க வேணும்னா அவரை சேர்த்துக்கலாம், அப்படி வேண்டான்னு விருப்பப்பட்டாங்கன்னா நிராகரிக்கலாம். இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் மாற்றுன்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க, அதே போல் கரப்ஷன் கபடதாரிகள்னு பேசுகிறீங்க. அப்போ திமுக மட்டும்தான் கரப்ஷன் கபடதாரியா, அதிமுக இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட்டணிக்கு போனாங்கன்னா தாவேக்காவை பார்த்து கேட்பாங்க. அன்றைக்கி காலகட்டத்தில் அதை அவங்க பேசி எதாவது கடந்து போயிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு திமுக தாங்க எதிரி, பிஜேபி தாங்க எதிரி, அதுக்காக சேர்றாங்க கூட அவங்க சொல்லிட்டு போகலாம். ஆனால் அந்த கேள்வி இருக்கும். அதே சமயம் எடுப்பிலேயே இன்னும் தலைமைக்கு கீழே நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனத்தன்மை வெளிப்படும், உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லைன்றது வெளிப்படும், உங்களுக்கு ஒரு அதிகார பசிக்கும் ருசிக்காகவும் நீங்கள் ஒரு கூட்டணிக்கு போகிறீங்கன்ற பேர் வரும். அந்த விஷயத்தையும் அவங்க மேனேஜ் பண்ணணும். கூட்டணி வச்சாலும் ஒன்று பேசத்தான் போகிறாங்க, வெக்காட்டியும் பேசத்தான் போகிறாங்க.
இதெல்லாம் பேசுகிறவங்கள பக்கம் வச்சுட்டு கட்சி நலன் சார்ந்து அவங்க முடிவெடுக்கணும் அப்படின்னா அவர்களுடைய முடிவான தனித்து போட்டியிடுவது அப்படிங்கிறதுல பெரிய பிழையோ குற்றமோ இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்குது. அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமையும் கூட, அவர்களுடைய முடிவும் கூட. அந்த முடிவை பார்த்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அல்லது அதை பற்றி ஆலோசனை செய்யலாம், அதை பற்றி கருத்துரையாடல்கள் பண்ணலாம். ஆனால் இதை பண்ணலைன்னா இவரோட ஆள், இதை பண்ணிட்ட இவரோட ஆளுன்னு சொல்லக்கூடிய கூற்று ஏற்கும்படியாக நமக்கு படலை. ஸோ தனித்து போட்டியிடக்கூடிய வாய்ப்பு தாவேகாவுக்கு அமையும் போது மேபி இன்றைக்கி திமுகவில் யங்ஸ்டர்ஸோட ஓட் பேங்க் கவர் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. துணை முதலமைச்சருடைய பார்வையின் கீழே யங்ஸ்டர்ஸ்லாம் ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய யங் ஓட் பேங்க் கவர் பண்ணக்கூடிய சில வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் விஜய்க்கு வரலாம், சீமான் கிட்டேருந்து கொஞ்சம் விஜய்க்கு வரலாம், அதிமுக கிட்டேருந்து. அதிமுக பெரிய யங் ஓட் பேங்க் கிடையாது. ஸோ எவ்வளோ தூரம் அதிமுகவோட வாக்கு வங்கி ஒரு பிரிப்பாருன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் யங் ஓட் பேங்க் தான் விஜய்க்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் பெண்களுடைய ஓட் பேங்க் அதிகமாக இருக்குது நம்ம பார்க்குறோம். ஸோ அதிமுகலேருந்தும் ஒரு சின்ன செக்டார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசிகா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கடைசி பேட்டியில் கூட பார்த்தோம் அப்படின்னா வன்னியர்கள், பட்டியல் சமூக மக்கள் இவங்களாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக விஜயோட ஃபேன்ஸாக இருக்கிறாங்க. ஆனால் ஓட் பேங்க் அப்படின்னு வரும்போது ஒரு மேல்தட்டு, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு மேட்டுக்குடிகள் தான் விஜய் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஸோ இது ரொம்ப நுணுக்கமான ஒரு பார்வையாக நம்ம பார்க்குறோம். ஸோ ரசிகர்கள் அப்படியே ஓட்டை கன்வெர்ட் ஆவாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ரசிகர்கள் ஓட்டாக கன்வெர்ட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணம் கமலஹாசன் இருந்தார் நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அவருடைய ஸ்டார்டம் வேற, இவருடைய ஸ்டார் கெப்பாசிட்டி வேறங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க தான், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அப்படியே ஓட்டை கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியலை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஸோ எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய யங் ஓட் பேங்கை விஜய் கவர் பண்ணுவார். விஜய்க்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க. இது எவ்வளோ தூரம் வரப்போகுதுங்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம். கூட்டணி வச்சாதான் இவர் சரியான நபர், கூட்டணி வைக்கிறனா அவர் தவறான நபர்னு பேசுறதுங்கிறது அவ்வளவு ஏற்கக்கூடிய ஒரு வாதமாக தெரியல. தன் மீது தன்னம்பிக்கையும் தன் தலைமையின் மீது நம்பிக்கையும் வைக்கக்கூடிய ஒரு நபர் தனித்து போட்டியிடுறேன் அப்படின்னு அறிவிக்கும் போது அதை குற்றம் சொல்லி குறை சொல்லி அதை மலினப்படுத்தக்கூடிய செயலை பார்க்கறது அப்படிங்கிறதுல மேபி அவர்களுடைய பார்வை இருக்கலாம். அதாவது அவர் சேராமல் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லலாம், ஆனால் இவருடைய ஆளாக இருக்கிறாரு, எனவே தனிச்சு போட்டிடுறாரு ஒருத்தர் அப்படின்னா அதை இவங்களுடைய ஆளுன்னு பேசுறதுங்கிறது ஒரு மறைமுக ஹிடன் அஜெண்டாவாக நான் பார்க்குறேன். ஒருத்தர் தனிச்சு போட்டிடுறாரு, அவருடைய தனிப்பட்ட உரிமை, தனிப்பட்ட முடிவு. அந்த முடிவில் இருக்கக்கூடிய சாதக பாதங்களை பற்றி பேசலாம். அவர் இவ்வளோ ஓட்டு வாங்குவார், அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, அவரோட கட்சி இன்னும் அதிகமாக வலிமைப்படுத்தணும், எதிர்கட்சியாக ரொம்ப வீரியமாக செயல்படணும், 4-5 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறாரா, அந்த எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கான ஒரு விசுவாசிகளாக அவர் உருவாக்கணும், இப்படி நாங்கள் பேசலாம். ஆனால் அந்த கட்சியவே காலி பண்ணிடுவாங்க, கட்சியே இருக்காது அப்படின்றது அது ஒரு எஸ்டிமேஷன் தான். அது ஒரு அண்டர் எஸ்டிமேட்டாகவும் இருக்கலாம், ஓவர் எஸ்டிமேட்டாகவும் இருக்கலாம். அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனவே விஜயும் அதிமுகவும் கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல பலவிதமான கருத்துக்கள் உலா வருகிறது. தனித்து நிற்பதுங்கிறது அவருடைய தனிப்பட்ட முடிவு, இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியை காமிக்கணும்னு நினைக்கிறது. அது சரியான முடிவாக இருக்கும், அப்படி நின்னா என்ன தப்பு அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கம் செய்தியில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.